வெல்கம் டு இ சேவை. இது நம்ம இனிய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் ஆர்டி எப்படி அப்ளை பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு rt.admission.tnschol.gov.in கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், ரைட் டு எஜுகேஷன் சொல்லிட்டு ஆர்டி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு வரும். ஆர்டி அட்மிஷன் 2024 2025 சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட்டு, கீழே பார்த்தோன்னா ஆதார் கார்டு, அந்த பேரண்ட்ஸோட ஸ்மார்ட் கார்டு ஏதோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் கீழே இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் இது மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். சப்போஸ் குழந்தை வந்து ஏதோ ஊனமுற்றோர் அது மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மோர் டீட்டெயில்ஸில் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு என்ன சைஸில் என்ன சர்டிஃபிகேட் என்ன சைஸில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணின்னு இருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபில் நீங்கள் எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, டெலிஃபோன், பேன் கார்டு எது வேணாலும் நீங்கள் எனி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கு இருக்கு பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது குழந்தையின் பெயர் அது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? பர்த் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் நீங்கள் பாருங்கள். மேபி பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி தான் ஆதார் கார்டில் இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து குழந்தையின் பெயர் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி போட்டுருங்க குழந்தையின் பெயர். குழந்தையின் பெயர் போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தோன்னா பாலினம் கேட்குது, ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு ஜெண்டர், அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஆதார் கார்டுலேயும் பர்த் சர்டிஃபிகேட்லையும் சேம் ஒரே டேட் ஆஃப் பர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு பிடிக்கும் போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் ஆதார் கார்டு பிடிச்சினுப்பீங்க குழந்தைங்களுக்கு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து சேம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து மேனுவலாக கொடுக்குற மாதிரி தான் வரும் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஃபஸ்ட் லெட்ரு சும்மா கேப்ஸ் லெட்டரும் மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரும் போட்டு அந்த சிம்பிளில் ஒன்று போட்டுட்டு நம்பர்ஸில் போடணும். எடுத்துக்காட்டுக்கு எப்படின்னா அட்மின் @123 ஏ கேப்ஸில் மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர் போட்டுங்க, @123 இது மாதிரி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். மினிமம் 8 லெட்டர்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோன்னா மதம் வந்து இந்து கொடுத்துருங்க. கீழே கம்யூனிட்டி நீங்கள் என்ன சமூகம், நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க என்ன கம்யூனிட்டின்னு. ஓகேங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பரை அதில் கேட்கும். மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? அந்த மொபைலுக்கு தான் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வரும். அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதில் மெசேஜாக வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்ட பின்னாடி நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே எலிஜிபிலிட்டி கேட்குது, டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 1/8/2020 டு 31/7/2021 பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் எல்கேஜிக்கு. ஓகேங்களா? அதே கீழே பார்த்தீங்கன்னா 1/8/2018 டு 31/7/2019 எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேங்களா? சேவ் ஆகிட்ட பின்னாடி யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் ப்ளஸ் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அந்த அட்மின் @23 அதே மாதிரி மேனுவலாக நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்காக அது சொல்கிறேன். அது போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஃபாதர் நேம் வந்து போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபாதர் நேம் உங்களுடைய அப்பா நேம் வந்து அதில் போட்டுருங்க. குழந்தையோட அப்பா நேம் அதில் வந்து இன்சல் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அவங்களுடைய அப்பா பேர் போட்டுட்டு தந்தையின் தொழில் கேட்குது. ஓகேங்களா? தந்தையின் தொழில் என்ன வந்து என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதில் கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையின் தொழில் கவர்மெண்ட் சர்வீஸா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை அதர்ஸா ஹோம் மேக்கரை கேட்கும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அது நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம், குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அது பார்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ வந்து போட்டுன்னுக்கிறாங்களோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தின் ஆண்டு வருமானம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி கேட்கும். நீங்கள் நோன் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவானதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எஸ்என் கொடுத்துருங்க. எஸ்என் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா?
ஏன்னா 2 லட்சம் கீழே தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 60,000 போட்டுக்கிறீங்க, 2 லட்சம் கீழே தான் இருக்குது. எஸ் கொடுத்துட்டு கீழே சேவ் பட்டன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு 3வது பேஜ். இதில் உங்களுடைய வீட்டு முகவரி அப்படி தெளிவாக போடணும். எப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய கதவு டோர் நம்பர்லேருந்து உங்களுடைய அட்ரஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாக போட்டுருங்க. ஓகேங்களா? டீட்டெயில்ஸை ஃபுல் டீட்டெயில் போட்டுட்டு பின்னாடி உங்களுக்கு பின்கோட் நம்பர் கேட்குறது. ஓகேங்களா? பின்கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பர், உங்களுக்கு என்ன பின்கோடு இருக்கோ அஞ்சல் குறியீடு அது நீங்கள் வந்து போட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பின்கோடு போட்டுட்டு டிஸ்ட்ரிக் போட்டுருங்க. டிஸ்ட்ரிக் போட்ட உடனே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் வந்து அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் சப்மிட் பண்ணோடனே உங்களுடைய லொக்கேஷன், நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் அந்த மேப்பிங் மாதிரி வந்துடும். அந்த மேப்பிங் பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் எங்கே இருக்குதோ ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் எலிஜிபிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மேப்பிங்கை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நவுத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? நவுத்திட்டு கூட வரலாம். ஆனால் நீங்கள் ஸ்கூல் எங்கே பக்கமாக இருக்கோ, எத்தனை ஸ்கூலில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குதோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது கொடுத்தோடனே கன்ஃபர்மேஷன் கேட்குது, இல்லை சேஞ்ச் அட்ரஸாக கேட்குது. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அட்ரஸ் அந்த மாதிரி மேப்பிங் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே பண்ண உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பெற்றோர் அடையாள அட்டை, முகவரி அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு 5 சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எதில் இருக்கோ அதை சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அப்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெற்றோர் அடையாள அட்டை ஸ்மார்ட் கார்டு வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எனி ப்ரூஃப் எது இருந்தாலும் ஓகே. அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்தோன்னா ஆதார் கார்டு, கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, குழந்தையோட ஆதார் கார்டு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 5 அப்லோட் ஆகிடுச்சான்னு ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுக்குவாங்க. சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைடு மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜ் ஆன உடனே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் சேவ் கொடுத்துருங்க. உங்களுடைய பேர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகேங்களா? அது பார்த்துட்டு கீழே வந்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் மென்ஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. அதில் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இது ஒன் டைம் தான், நீ மீண்டும் கரெக்ஷன் பண்ண முடியாது. தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க சமர்ப்பித்த பின் நீங்கள் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் SMS சென்ட் யுவர் மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லி, நீங்கள் சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனோடனே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கால் வரும். உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து கால் வரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் RTA இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது போல் வேறு சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.